ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பூவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகவல்லி பூவு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காவேரி பட்டணத்துக்கிட்ட பச்சையம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கிட்ட இருக்குங்க. இந்த பூ பேர் வந்து நாகவல்லி பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. நாகவல்லி பூ அப்படிங்கிறது நாகலிங்கம் மாதிரியே இருக்குங்க. மரம் ஃபுல்லாகவே காய்ச்சிருக்குங்க. அங்கங்கே பூ அவ்வளோ அழகாக அங்கங்கே மலருதுங்க. ஒவ்வொரு பூவாக மலருது. கொஞ்ச நேரம் விட்டு அதுவாக விழுதுது. வீடியோ லாஸ்ட் எண்டில் வரைக்கும் பாருங்கள். விழுறதையும் காட்டுறேன், எவ்வளோ பூ கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூ உள்ளே அவ்வளோ லிங்கம் மாதிரியே இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பூ. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கங்கே மலருதுங்க. ஆனால் மலர்ந்துருக்கிறதுமே கொஞ்ச நேரம் விட்டு அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிருதுங்க. இப்போ பாருங்கள், கீழே எல்லாமே விழுந்திருக்கு. மலர்ந்தது எல்லாமே விழுந்திருக்கு. அதுவாக தன்னால் விழுந்துருதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது விஜய் பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பூ